ஸோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் செந்தில்குமார். பேசிக்கலி நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட், எம்பிடி இன் ஆர்த்தோ. ஸோ இது வந்து ஒரு பேசிக் எஜுகேஷன் செஷன், சரிங்களா? ஸோ டயபெட்டிஸை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு 15 வருஷமா இருக்குது, இத்தனை வருஷமா இருக்குன்றீங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது தெரியும். இருந்தாலும் அதை எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது எங்கள் கடமை. ஏன்னா இது வந்து நேற்று வந்து இன்றைக்கி போகிற ஒரு வேலை கிடையாது, சரிங்களா? கண்டினியூஸாக லைஃப் லாங் உங்கள் கூட இருந்துட்டு போகிற ஒரு விஷயம் இது, சரிங்களா? அதனால் என்ன பண்ணணும், என்ன பண்ணால் நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க தான் அந்த கிளாஸ், சரிங்களா? ஆல்ரெடி டிவிலையும் சரி, ஒரு நியூஸ் பேப்பர்லேயும் தானே நீங்கள் படிக்கிறீங்க, பெரிய பெரிய டாக்டருங்க பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போதும் இது ஒரு இண்டிவிஜுவல் கன்செப்ட் இருக்க மாதிரி நான் மேக்ஸிமம் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ என்ன ஒரு அடிஷ்னல் கருத்து இருந்தாலும் அதை கேட்டுக்கோங்க. தமிழ் ஓகே இல்லை எல்லாருக்கும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெரி. ஸோ அடிஷ்னல் கருத்து ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம், எந்த விஷயத்தை பற்றியாக இருந்தாலும், எந்த இஷ்யூஸை பற்றியாக இருந்தாலும், சரிங்களா? ஸோ பேசிக்காக நம்ம கிளாஸ் எப்படி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு கதையோடு ஆரம்பிப்போம், சரிங்களா? என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டைம் ஆகிடுது, ஏன்னா 20 நிமிஷத்தில் நான் உங்களை அனுப்பிச்சா தான் நீங்கள் மற்ற டெஸ்ட்லாம் முடிக்க முடியும். இதுக்கு ஒதுக்கப்பட்ட டைம் ரொம்ப கம்மி. நீங்கள் கேட்குறீங்களா, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, சரிங்களா? சரி. ஏன்னா மற்ற டெஸ்ட் எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, ஏன்னா தெரிஞ்ச விஷயம் தான் புதுசாக சொல்ல போகிறதுல. ஏன்னா மற்ற டெஸ்ட்லாம் இருக்குது, எல்லாரும் வீட்டுக்கு வேற போகணும், இதுக்கே நம்ம நேரம் ஒதுக்க முடியாது, சரிங்களா? ஸோ என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேலை நடக்குது, அந்த வேலை சரியாக நடக்கலை, சரிங்களா? அந்த கதையோட கான்செப்ட் அதுதான். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம தினம் சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்றது நம்ம உடம்புல செரிமானம் ஆகிட்டு நமக்கு வேலை செய்ய சக்தியாக கொடுக்குது, சரிங்களா? இப்போ 5 இட்லி காலையில் சாப்பிட்டீங்க அப்படின்னா 5 இட்லி உங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் வந்து உங்கள் உடம்புல வேலை பார்க்கணும், சக்தியாக வேலை பார்க்கறதுக்கு, சரிங்களா? ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இதான் அந்த 5 இட்லி நினச்சிக்கலாம், சரிங்களா? இட்லி மாதிரி இருக்கா? சரி. இந்த 5 இட்லி என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் வேலை பார்க்கறதுக்கு சக்தியாக மாறுது. 5 இட்லி 5 சக்தியாக மாறுது. இப்போ 2 இட்லியாக சாப்பிட்டீங்கன்னா 1 ஹவர்ல பசிக்கும், சாப்பிடலன்னா பசிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? இந்த சக்தியாக மாறுறதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா, ஒரு டோர் இருக்கு, சரிங்களா? அந்த டோர் பேர் தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இன்சுலின்ற ஒரு ரொம்ப மெடிக்கலா போக வேண்டாம், அளவுக்கு எல்லாரும் போயிடும், சரிங்களா? ஸோ இன்சுலின்ற ஒரு டோர் இருக்கு, சரிங்களா? ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து பிறக்குன்ற போதோ இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, இந்த டோர் எல்லாமே அழிஞ்சு போயிடும், சரிங்களா? ஸோ இங்க இருக்க இட்லி இந்த பக்கம் போகணும், இந்த டோர் எல்லாமே அழிஞ்சு போச்சு அப்படின்னா இங்க இருக்க இட்லி இந்த பக்கம் போகாது, வேலை செய்ய சக்தி இருக்காது. அதை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டைப் 1 அப்படின்னு சொல்றோம், டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ ஒரு 30 வயசுக்கு மேல, ஒரு 35 வயசுக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்க 5 டோர்ல 3 டோர் இல்ல, சரியா? இங்க இருக்க 5 டோர்ல 3 டோர் இல்ல, 2 டோர் தான் இருக்கு, சரிங்களா? இப்ப இந்த பக்கம் இருக்க இட்லி எத்தனை இட்லி இந்த பக்கம் போகும்? 2 தான் போகும். மீதி 3 எங்கன்னா உங்க ரத்தத்திலே சுத்தம், சாப்பிடுற உணவு ரத்தத்திலே சுத்தம், சரிங்களா? ஸோ இந்த 2 தான் போகும், இந்த 3ம் ரத்தத்திலே சுத்துது, சரிங்களா? ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்தா உங்க சுகர் வேல்யூ அதிகமாக இருக்கு, 300 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை 300 இல்லை, ஒரு 400 இருக்குன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த இட்லி என்ன பண்ண போறோம், அதுதான் நம்மளோட மொத்த கதையுமே, சரிங்களா? இந்த பேசிக் கான்செப்ட் இதுதான். இந்த 3 இட்லி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது, சரிங்களா? ஸோ முதல் இட்லி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதோட ஒவ்வொரு இட்லிக்கும் 100 வேல்யூ போட்டுருக்குங்க, 100 மில்லிகிராம் இருக்கு, 100 போட்டுருக்கு, சரிங்களா? ஸோ முதல் இட்லி என்ன பண்றோம் அப்படின்னா, கம்மியா சாப்பிடுங்க, 5 இட்லிக்கு பதிலாக 4 இட்லி சாப்பிடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க, சரிங்களா? விட்டு விட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இட்லியை கம்மியா எடுத்து வைக்கிறோம், சரிங்களா? ஸோ ஒரு இட்லி அழிஞ்சு போச்சு. இப்போ பிளட்டோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 400 இருந்து 300, சரிங்களா? ஸோ அடுத்தது ரெண்டாவது என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுங்க, உடற்பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இட்லி கரைச்சிடணும், சரிங்களா? இல்ல அப்படின்னா இங்க இருக்க கதவை நல்லா வேலை பார்க்க வச்சு அந்த இட்லி இந்த பக்கம் அமைச்சிடணும், 2 கதவுல 3 பேர் உழப்பலாம், அது மாதிரி பண்ணி, சரிங்களா? ஸோ இன்னொரு இட்லியும் கரைச்சாச்சு. இப்போ பிளட்ல எவ்வளவு இருக்கு வேல்யூ? 200 இருக்கு, 200 அதிகம் தான், சரிங்களா? மூணாவது மாத்திரை கொடுக்குறாங்க, மெடிக்கேஷன், சரிங்களா? மாத்திரை கொடுத்து மாத்திரையோட வேல்யூ அதுதான். என்ன பண்ணோம் அப்படின்னா
ஒரு இட்லியை கரைச்சிடும், இல்ல இந்த டோர் வழியா இந்த பக்கம் அமைச்சிடும். ஸோ இப்போ வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 100 இருக்கும். ஸோ இந்த மூணுமே ஒன்னா சேர்ந்தா மட்டுமே தான் உங்களுக்கு 100 கொண்டு வர முடியும், நார்மல் கொண்டு வர முடியும். இல்லைன்னா நார்மல் கொண்டு வர முடியாது. நான் எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னா சத்தியம் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியாது. மாத்திரை மட்டும் எடுத்துக்கிறேன் முடியாது, டயட் மட்டும் எடுத்துக்கிறேன் முடியாது. மூணுமே ஒன்னா சேர்ந்தாதான் உங்களால பண்ண முடியும். ஸோ இந்த மூணுத்துல வந்து மெயினா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டயட். சரிங்களா? மூணுத்துல மெயினா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சரிங்களா? ஸோ இன்னைக்கு நான் மொத்தமா சொல்ல போற விஷயங்கள் ஒரு 6 விஷயம் சொல்ல போறேன். நீங்க லைஃப் லாங் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் இதுதான், புதுசாலாம் ஒன்றும் கிடையாது. 6 விஷயங்கள் தான். சரிங்களா? ஸோ அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெகுலர் செக்அப். ரெகுலர் செக்அப் முதல் விஷயம் அதுதான் எல்லாத்துக்குமே. நான் ஏன் சார் ரெகுலர் செக்அப் பண்ணணும் ஒரு கொஸ்டின். ரெண்டாவது ரெகுலர் செக்அப் பண்ணா என்ன நடக்கும் 2. மூணாவது என்னென்ன செக்அப் பண்ணணும், அதோட வேல்யூ என்ன. இந்த 4 கொஸ்டின் தான் அந்த டாபிக்கே. சரிங்களா? புதுசாக முடியாது. ஸோ நான் ஏன் ரெகுலர் செக்அப் பண்ணணும், என்ன நடக்கும், இந்த ரெண்டுத்துக்கும் நான் ஒரே ஆன்சர் சொல்லிடுறேன். சரிங்களா? ஒரு பெரிய காடு ஒன்று இருக்கு, நீங்க ஜஸ்ட் இமேஜின். ஒரு பெரிய காடு இருக்கு, அந்த காட்டுக்கு நடுவில் நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க, வழி தெரியாம உள்ள போயிட்டீங்க. சரிங்களா? வழி தெரியும், நான் சுத்தி பார்க்க வழியே கிடையாது எங்கேயுமே. சரிங்களா? நீ இன்னும் காட்டுக்குள்ளேயும் போகலாம், ஏதாவது வழி வந்தீங்கன்னா, இல்ல வெளியும் வரலாம். நீங்க எந்த வழியில வரணும், இந்த வழியில போனீங்கன்னா வீட்டுக்கு கரெக்டா போய் சேருவீங்க அப்படின்னு சொல்றதுதான் செக்அப். இந்த கார்டோட பேர் சக்கரை வியாதி, டயபெட்டிஸ். சரிங்களா? நீங்க செக்அப் பண்ணாதான் நீங்க வேல்யூ கரெக்டா இருக்கீங்களா இல்லையான்றது தெரியும். டாக்டர் கரெக்டா மாத்திரை எழுத முடியும். செக்அப் பண்ணாம எந்த டாக்டரும் மாத்திரை எழுத முடியாது, பார்த்தோன்னே தெரியாது உங்களுக்கு. ஸோ செக்அப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். என்னென்ன செக்அப் பண்ணணும்? மூணாவது விஷயம். 2 விஷயம் ஆன்சர் இருக்கு. மூணாவது விஷயம் என்னென்ன செக்அப் பண்ணணும். ஸோ என்னென்ன செக்அப் பண்ணணும்ன்றத ஏபிசின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்கன்றதுக்காக, ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக ஏபிசி. சரிங்களா? ஏன்றது என்ன தெரியுதா உங்களுக்கு? HbA1c சொல்லுவாங்க. HbA1c என்ன தெரியுமா? 3 months ஆவரேஜ். வெரி குட். என்ன செக்அப் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே நீங்க கண்ட்ரோல்டா இருக்கீங்களா இல்லையான்னு சொல்ற ஒரே டெஸ்ட் இதுதான். நம்ம சாப்பிட்ட பிறகு காலையில் எடுக்கிறோமே சார், சாப்பிட்ட அப்புறம் ஒரு 1.5 hour கழிச்சு எடுக்கிறாங்க, அதெல்லாம் தெரியாதா? தெரியாது. 3 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த A1C எடுத்தே ஆகணும். நீங்க கண்ட்ரோலா இருக்கீங்களான்னு சொல்ற ஒரே டெஸ்ட். நான் என்ன கதை அப்படின்னா, எங்க அப்பாவுக்கு ஒரு 10 வருஷமா டயபிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ மாசத்துக்கு ஒரு தடவை நாங்கள் போய் வீட்டில் போய் லேப்ல போயிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த வாரம் செக் பண்ண ப்ராக்டிஸ்லாம் நல்லா கற்று வச்சுக்குவாங்க. நம்ம ஒரு 2 தடவை தான் நம்ம அப்பாவே இருப்போம், 3 தடவை தான் கற்று போனோம், ஈஸியாக வச்சுட்டோம். இந்த மாதம் செக்அப் போகிறோம் அப்படின்னு நினச்சிங்களேன், அந்த வாரம் மட்டும்தான் அவர் எக்ஸசைஸ் பண்ணுவார். சாப்பாடு பயங்கர கண்ட்ரோல்டாக இருக்கும். சரிங்களா? சம்டைம்ஸ் லோ சுகர்லாம் வர காட்டியிருக்காரு. சரிங்களா? அதில் கண்ட்ரோலாக இருக்கீங்களா இல்லைன்னு தெரியாது. நேற்று என்ன சாப்பிட்டீங்க, முந்தா நேற்று என்ன சாப்பிட்டீங்க வச்சு வேல்யூ மாறும். சரிங்களா? ஸோ நீங்க கண்ட்ரோலா இருக்கீங்களா இல்லையான்னு சொல்ற ஒரே டெஸ்ட் A1C. இதை நீங்க ஏமாற்ற முடியாது. சரிங்களா? ஸோ ரெண்டாவது என்ன தெரியுதா உங்களுக்கு? பிபி, பிளட் பிரஷர். ஸோ இதுதான் உங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம், பிபின்றது. சரிங்களா? பிபி அவ்வளோ ஒரு மோசமான வியாதி பிபின்றது. உங்க ரத்த குழாய் சுருங்குது. இவ்வளோ பெரிய ரத்த குழாயில போறது இவ்வளோ குழாயில போகுது. செடி தண்ணி அடிச்சிருக்கீங்களா? செடிக்கு குழாயில ஹோல்ஸ் தண்ணி அடிக்கிறீங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தர் போய் காலை மிதிக்கிறாங்க குழாயில அப்படின்னா தண்ணி வேகமா போயிடும், பிபி அதிகமாகும். ஒரு சமயத்துல பின்னாடி குடிக்கலாம், இல்ல தண்ணி வராம நின்று போகலாம். ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கும், விளைவுகள் நடக்கலாம். அதே தான் உடம்புல நடக்குது. குழா சுருங்குது, ஒரு இடத்துல குடிக்கலாம், இல்ல குழா தண்ணி ரத்தம் கம்மியா போகலாம். சரிங்களா? ஸோ பிபின்றது ரொம்ப மோசமானது. பிபி அதிகமாச்சுன்னா என்ன வியாதி வரும்? ஹார்ட் அட்டாக், மூளை, இது 2 தான் மேஜர் ஆர்கன். ஸ்ட்ரோக், இது 2 தான் மேஜர் ஆர்கன். சரிங்களா? வழியில். ஸோ அடுத்தது வந்து மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சீனா தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. எல்லாத்துக்குமே இதுதான் பேஸ்.